எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சனி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்க. வீட்டிலே தான் இருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்க. குட்டீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேரம் போர்டு விளையாடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேரம் போர்டு வந்து என்ன பண்ணுறீங்க மயில் என்ன பண்ணுறது கேரம் போர்டை விளையாடலாங்களா? சரி ஓகே. ஏன் பேசவும் மாட்டேங்க அமைதியாக இருக்கிறீங்க? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் சனி ஞாயிற்றுக்கிழமை நாள் எங்கள் வீட்டில் இங்கே தான் இருப்பாங்க. எங்கேயும் போக மாட்டோம். இவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் தான் கடைசி வாண்டு. எல்லாத்தையும் தோக்கிறவன் இவன் தான், தோக்க வைக்கிறவன் இவன் தான். ஏன்னா இவன் மட்டும்தான் ஜெயிப்பான், யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் அதே மாதிரி தான் விளையாடுறான். அவன் சூப்பராக விளையாடுவான். நான் தான் அவனுக்கு விளையாட்டு கற்றுக் கொடுத்தேன். இப்போ அவன் என்னையவே மீன் விளையாட்டு விளையாடுறான். ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது மூளை. ஏன் மயிலே சொல்லிடு மயில் அங்கே. ஆமாங்க, ரொம்ப அதாவது கேரம் போர்டு விளையாடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் நான் இப்போ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கூட கொண்டாங்க வாங்கப்பா விளையாடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு பவுடர்லேன்னு சொல்லிட்டு போய் பவுட்ரு வாங்கிட்டு வந்து பாருங்க கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அப்படி ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாமா? யார் நீங்களே நாங்களாம் ஜெயிக்கலான்னு பார்க்குறோமா? உங்களுக்கு ஒயிட்டா வெள்ளையா? ஒயிட்டா? சரி ரைட் ஓகே. சரி நாங்கள் விளையாட ஆரம்பிக்கிறோம். சரி ஓகே. பாப்பா இங்கே வா. வீட்டுக்குள்ள மேடம் இருக்காங்க. பேசுறது காது கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக் எங்கிட்ட இருக்குது, பாப்பா அவன்கிட்ட இருக்குது. நான் சாம்பியன், என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. என்ன சாம்பியன் எனக்கு மட்டும்தான் தெரியும். பையன் சிரிக்குது. வெறும் பாய் மட்டும் தான் எங்க அம்மா, செயல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். போ. சரி ஓகே. ஏதோ ஒன்று சொல்லு பாப்பான்னு சொல்றதுக்கு. சரி ஆடுங்க. சரி ஓகே. சரி இந்த மாதிரி யார் வீட்டில் யார் கேரம் போர்டு விளையாடுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கேரம் போர்டுல கிங்குங்க. சூப்பரா விளையாடுவேன். வந்து எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டு நான் தான் எல்லாமே ரன் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இது நின்று தெரிஞ்சுக்குங்க. எல்லாத்தையும் இந்த பொண்ணுங்க அம்மாட்ட ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அழுவ மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். எத்தனை தடவை தோக்கடிச்சாலும் சரி, அதுல ஒரு தடவை நான் ஜெயிச்சிட மாட்டேனா, ஒரு வாட்டி ஜெயிச்சிட மாட்டேனா. நிறைய டைம் தோத்துட்டாங்க இவனுங்கெல்லாம். கூட தோத்தாங்கன்னா அழுதுருவானுங்க. எங்க பாப்பா அழுகிறதெல்லாம் கிடையாது. மயில் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை தோத்துருச்சுன்னா அடுத்த தடவை ஜெயிச்சு காமிச்சிடணும். அப்ப உட்காருங்க, எந்திரிக்காதீங்க. நான் அடுத்த வாட்டி ஜெயிப்பேன். அடுத்த வாட்டி ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டேன்னா அப்படியே தொடர்ந்து அப்புறம் தோக்கடிச்சிட்டு தான் மறுவேளை. சரி ஓகே. அடுத்த வீடியோல பாப்பாங்களா? சரி மறக்காம லைக் பண்ணிருங்க. இன்னொன்று இருந்தீங்கன்னா யார் வீட்டில் கேரம் போர்டு வச்சு விளையாடுறீங்க, யார் சுட்டீஸ் வீட்டில் இல்லை எல்லாம் கேரம் போர்டு விளையாடுறாங்கன்னு எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 4 புள்ள இருந்தா தாண்டி கேரம் போர்டு ஆடுறதுக்குன்னா அந்த மாதிரி தான் ஆகி போச்சு. சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.